திமுக எதிர்க்கட்சி உட்காந்துட்டாங்க. அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு எடப்பாடி பழனிசாமியே தான் காரணம் சொல்றாங்களா? அப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்க சுட்டிக்காட்டல, எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்குது ஏன்னா அதிமுக? ஒரு தோல்வியை முதல்ல தலைவன் தான் சுமக்கணும். இதை நான் 21 தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னேன், எடப்பாடிட்ட இருந்து அந்த அறிக்கை வரல. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு வந்தேன், அந்த அறிக்கை வரல. 21 நாங்கள் இரட்டையர்களா இருந்தோம்னாங்க. ஆனாலும் முதலமைச்சர் நான் தான் தான் அவர் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணார். ஓபிஎஸும் அந்த வார்த்தையை சொல்லல, எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்லல. 24 ஒற்றை தலைமையா இருந்தால் தான் கட்சியை நல்லா வலிமையாக நடத்திட்டு போகணும்னு சொன்னார். இவரே தேர்ந்தெடுத்தார் 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை. 40க்கு 40 தோல்வி. இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்த 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிட்டு இருந்து அந்த வார்த்தை வரல. ஒற்றை தலைமை தானே நீங்க அதை அதுதான் சார் ஒரு தலைவனுக்கு அடையாளம். தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன். சி.வி. சண்முகத்தையும் வேலுமணியும் சொல்ல விட்டுருக்க கூடாது. நாங்க எல்லோரும் பொறுப்பேற்கிறோன்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியை எடப்பாடிக்கு இல்லாம போச்சு. சொல்லுங்க. அது என்ன ஒரு சம்பிரதாய வார்த்தை தான். அதை சொல்றது கூட மனசு இல்லை. அதுக்குள்ள திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த தெரியுது. ஒரு வார்த்தை சார், தோல்வி எனக்கு நான் சுமக்கிறேன், வெற்றிக்கு நீங்க தான் காரணம். இதுதான் சார் ஒரு தலைவர் உணர்வாரு சார். அத ஸ்டேட்மெண்டா அவர் ஏன் அதை சொல்லணும்னு அவரு என்ன எப்பயுமே சொல்ல மாட்டாரா? எப்பயுமே சொல்ல மாட்டாரா? ரொம்ப வெளிப்படையாக சொன்னால், உங்களை நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, உங்களை போன்றவருடைய இந்த வாதங்கள் தான் அவரை கொண்டு போய் இருட்டுல தள்ளிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நான் தனிப்பட்ட யாரையும் சொல்லலை. இதுலயே அவர் மிதந்துட்டார். அண்ணே அண்ணே உங்களை யாரும் அப்படி ஸ்டாலினுக்கும் பிறந்தோம், எடப்பாடிக்கும் பிறந்தோம். எதிர்கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும். அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு இந்த இடதுகையை இப்படி வச்சு சொன்ன 2 பேரும் இன்னைக்கு மக்கள் எங்க நிறுத்திருக்கிறாங்க சொல்லுங்க சார். இந்த தோல்வி வரும்னு நம்ம ஆசைப்படல. வந்தால் இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டை தாங்க மாட்டான். அதுக்கு என்ன 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே 6 பேர் போய் சந்திச்சாங்கன்னு சொன்னோம்ல சார். நேத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் கூட்டத்தில் சொல்லி காமிச்சாங்க. அன்னைக்கு நாங்க வந்த போதே நீங்க ஒத்துட்டு இருந்தா இன்னைக்கு இந்த கதி ஆயிருக்குமான்னு கேட்டாங்க. மௌனமா தான் இருந்தார். அப்ப எம்எல்ஏ கூட்டத்தில் எடப்பாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான்னாரு. உங்களுடைய சொந்த செல்வாக்கெல்லாம் நீங்க ஜெயிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பணிஞ்சு போயிட்டார். வேற வழி இல்லை அவருக்கு. அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினார். கையில இவருக்கு வாங்கல, கட்சி செலவுகளுக்கு நீங்க எத்தனை தொகுதியை பார்த்துக்க, அத்தனை தொகுதி பார்த்துக்கன்னு அவங்க தலையில சுமத்தினார். அதனால அவர் அந்த வார்த்தையை சொன்னார், இந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு. அதுலதான் அந்த வாதத்துல ஒரு வாதமா வச்சு, நாங்க சேலத்துல வந்து உங்க வீட்டுல பார்த்த போதே நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் பொதுச் செயலாளர், அதுக்கு வலு சேர்க்கறதுக்கு கட்சி ஒன்னா இருக்குன்னு சொன்னதை கேட்டிருந்தா அந்த கதி வந்திருக்குமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்துல ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே அதிமுக புறக்கணிச்சு போயிட்டாங்க. விசிலுக்கு போட்டு போன தடவை திமுக போட்டாங்க. இப்ப அதை விட நல்ல மாற்றம்னு விசிலுக்கு போட்டு போயிட்டாங்க.